தீபக் அண்ணன் வீட்டில் தான் இருக்கேங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் வந்து டே உனக்கு ஒரு பயங்கரமான கிஃப்ட் வச்சிருக்கேன்டா, அதை பார்த்தா நீ மிரண்டோடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிஃப்ட் பின்னாடியே வச்சுட்டு வந்துச்சு. சைடில் பார்க்கறதுக்கு பூசணிக்காம இருந்துச்சு. அப்புறம் என்னடே அப்படின்னு கேட்டோடனே இதான் முத்துக்குமரன். ஸோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லிட்டு, நம்ம பிக் பாஸ் வீட்டில் வந்து எங்களுடைய பெட்ல வந்து அது முத்து போன உடனே, அதுவும் எங்களுக்கு அந்த பாய்ஸ் ரூம் கிடைச்ச உடனே அவனுக்கு கிடைச்ச இந்த தலகாணி வந்து அவன் ஒரு பொக்கிஷமா எடுத்து வச்சுக்கிட்டான். ஸோ வந்து அவனுடைய கஷ்டம் அப்புறம் அவனுடைய ஜாலி நேரம் எல்லாத்துக்குமே வந்து இந்த இதுதான் வச்சு அவன் வந்து ஆறுதலாக ஆகிப்பான். ஸோ இது அவனுக்கு ஒரு லக்கி சாம்னே சொல்லலாம். ஸோ இந்த பட்ட லக்கி சாம் வந்து அவன் எடுத்துட்டு வரணும், அங்கிருந்து கொண்டு வரணும்னு பிக் பாஸ் இருந்து கடைசியா கிளம்பும் போது எடுத்து பெட்டிக்கலாம் கேமரால சொன்னேன் தலாணி மட்டும் எனக்கு கொடுத்துரு, இதுவும் இன்னொரு தலாணி வச்சிருப்பேன், ரெண்டையும் கொடுத்துருக்கேன். ஆனா பிக் பாஸ் உடைய புரோட்டோகால் அண்ட் ரூல் படி அங்கிருந்து ஒரு விஷயத்த, அதாவது நம்மளுக்கு கொடுத்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதுவுமே அங்க எடுத்துட்டு வர முடியாது. அது வந்து ஒரு சொவினியரா இருந்தா கூட ஸோ கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இதுதான் அந்த விஷயம். இதை எங்கேயோ புடிச்சு தேடி வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் மிரண்டு போயிட்டீங்க. இது வந்து இதுக்கு இதோட கதையை சொல்றேன். உடனே நீங்க பிக் பாஸ் நான் எடுத்துட்டு நினைச்சாதீங்க. இது எனக்கு கதை என் ஃப்ரெண்டோடைய கம்பெனிக்கு ஒரு ஆட் ஒன்று போயிருந்தேன், ஒரு அபார்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட்டுக்கான இது. ஸோ அதுல வந்து மாடல் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா உள்ள போய் திடீர்னு உட்கார்ற ஷூட் எடுக்கும்போது பார்த்தா தலகாணியில வந்து பெட்ல வந்து பார்த்தா இது தலகாணி இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே இது அப்புறம் இங்க வச்சுன்னு ஒரே ஷாக் எனக்கு. அப்புறம் தான் புரிஞ்சு சரி இது மாதிரி இருக்கும் போல இருக்கு நிறைய அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் அவங்க கிட்ட கேட்டேன், எப்பா எனக்கு பேமெண்ட் கொடுத்தாலும் கொடுங்க, அதெல்லாம் எனக்கு இது ஃபர்ஸ்ட் தலாணியை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு எடுத்துட்டு. நான் பொதுவாக சர்ப்ரைஸ் ஆகிற ஆளே கிடையாது. ஆனா இதை பார்த்த உடனே அப்படி சிம்பிள் ஆயிடுச்சு. அப்புறம் இப்ப என்ன யோசிச்சோம்னாக்கா இது இங்கே இருக்கட்டும், நான் இருக்கிற மாதிரி இங்க இருக்கட்டும், நான் எப்பெல்லாம் வரேன்னா அப்ப இவனை பாத்துக்கிறேன். ஏன்னா இதே நான் எப்படி இந்த மண்டை கொஞ்சம் மாறிடுச்சு, கொஞ்சம் நேரம் வளர்த்துருவோம். ஆனா அந்த ஷேப்பு மண்டை கலர் அடிக்க மாட்டோம். ஆனா இதுதான். ஆமா, தேங்க்யூ ஃபார் த கிஃப்ட். வெல்கம்.